சரி, இவ்வளவு பெரிய ஒரு சுற்றுலா தலம், அங்க நம்ம ராணுவ பாதுகாப்பு அந்த மக்களுக்கு இருக்குதா? நம்ம கொடுத்திருக்கிறோமா? நிச்சயமா இருக்கு மேம். இதுல என்னன்னா, ஒரு அடிப்படை புரிதலுக்காக மக்களுக்காக உங்க நேயர்களுக்காக சொல்றேன். நகர பகுதிகள்ல இந்த மாதிரியான பகுதிகள்ல ராணுவம் இருக்காது. ஏன்னா அது உத்தரவு. இந்த இடத்துல காவல்துறையினர் இருப்பாங்க, துணை ராணுவ படையினர் இருப்பாங்க. சிஆர்பிஎஃப் கேம்ப்ஸ் வந்து நீங்க ஸ்ரீநகர்ல ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயும் நகர பகுதிகள்ல வண்டி வாகனங்கள், மார்க்கெட் போன்ற இடங்கள்ல சிஆர்பிஎஃப் போஸ்ட் நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். இது பேல்காம்ல இருந்து அந்த டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடைப்பயணமா இருக்கக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல நைட் யாரும் தங்க மாட்டாங்க, பகல்ல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான சூழ்நிலையில அங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும். மிச்ச மாநில காவல்துறையினருக்கும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர்கிட்ட எல்லார்கிட்டயுமே AK-47 அப்படின்றது இருக்கும். ஏன்னா த்ரெட் லெவல் அங்க வேற. அப்போ இந்த இடத்துல போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏன் இல்லை அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா வருது. போலீஸுக்கு அசிஸ்டண்டா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் போர்சஸ் ஆன சிஆர்பிஎஃப் இருக்கு. அவங்களுமே அங்க இல்ல. ஏன்னா ராணுவத்தோட வேலை வந்து உயரிய மலைப்பகுதிகளில் காட் பண்றதுதான் ராணுவத்தோட வேலை. இந்த இடத்துல நியரஸ்ட் மிலிட்டரி போஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் தான் ஒரு நியரஸ்ட் மிலிட்டரி போஸ்ட் வரும். சோ மக்களுக்கு நேரடியா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில காவல்துறையும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் தான். இந்த இடத்துல கை மீறி போகுது, இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் வருது அப்படின்ற போது அவங்க ராணுவத்தை கூப்பிடுவாங்க, ராணுவம் வந்து அதற்கான ராணுவ நடவடிக்கை எடுப்பாங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு என்கொயரி வந்த பிறகுதான் இங்கே காவல்துறையினர் பந்தோபஸ்துல ஏன் இல்லை என்ற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்.